ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க இன்றைக்கு ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். நிஷாந்த விக்ரமசிங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை பார்க்குற நேரத்திலேயே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அவரும் ஒரு காரணம் என்றது தெளிவாகுது. கடந்த காலங்களிலேயும் இதை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு நல்லாட்சின்னு சொல்லப்பட்ட ஆட்சி காலகட்டத்திலையும் சில விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதை சொல்லப்பட்டிருந்தாலும் இவர் சம்பந்தமாக இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது. இன்றைக்கு நிஷாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். காதலிக்காக விமான பயணத்தை மாற்றி அமைச்சது, மனைவிக்காக விமான பயணம் மாற்றி அமைக்கப்பட்டது, இதன் மூலமா ஆயிரக்கணக்கான அமெரிக்க டாலர் நட்டம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் பத்தி இந்த காணொலியில் விளக்கமா தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் நிஷாந்த விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுறார். அதுக்கு பின்னால் இருந்தது குடும்ப உறவு. ஷிரந்தி ராஜபக்சவினுடைய மஹிந்த ராஜபக்சோட மனைவிட சகோதரர் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற நிஷாந்த விக்ரமசிங்க. அதாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய மச்சான் மைத்துனர். தன்னுடைய குடும்ப உறவு காரணமாக மச்சானுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய தலைவர் என்ற பதவியை மஹிந்த ராஜபக்ச அந்த காலகட்டத்தில் கொடுத்திருந்தார். இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நாவல பிரதேசத்தில் வச்சு பகல் 12 மணி மாதிரி ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல வைக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நிஷாந்த விக்ரமசிங்க மேல 3 மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய பணத்தை பயன்படுத்தி கொண்டு 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாத காலகட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருந்த காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு சார்பா ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தினார் என்று சொல்லி கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு பக்கத்தில் அந்த பிரதேசத்துக்குள்ள நடத்தி இருக்கிறார். இதுக்காக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய ஏர்லைன்ஸினுடைய பணம் அதிக அளவில் செலவு செய்யப்பட்டிருக்கு, அரசியல் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான விசாரணைகளுக்காக இப்ப நிஷாந்த விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்ற 2 குற்றச்சாட்டுகளும் பாரதூரமானது, இல்லாட்டி கொஞ்சம் விசித்திரமானது என்று சொல்லியும் சொல்ல முடியும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு விமானம் 2014ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு. ஜனவரி மாதத்தில் இந்த 2 சம்பவங்களும் பதிவாகியிருக்கு. மலேசியாவினுடைய கோலாலம்பூர் விமான நிலையத்திலிருந்து கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு ஒரு விமானம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. விமான பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. பயணிகள் இல்லாமல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தான் நாங்கள் தரையிறங்க போறோம்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த விமானம் பயணத்தை ஆரம்பித்து இலங்கையை நோக்கி கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவர் நிஷாந்த விக்ரமசிங்க தொடர்பு கொண்டு சொல்றார், இந்த மாதிரியான விமான பயணம் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முதல்ல இல்லாட்டி ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்ச நேரத்தில் சொல்லி நினைக்கிறேன், இவர் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார், இந்த விமானம் கட்டுநாயக்கவுக்கு வரக்கூடாது, சிங்கப்பூருக்கு போகணும் சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். வளமையான நடைமுறைகளையும் மீறி தலைவரினுடைய வேண்டுகோள் வற்புறுத்தலின் அடிப்படையில் விமானிகள் கட்டுநாயக்கவுக்கு வர இருந்த விமானத்தை சிங்கப்பூருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அங்க சில முக்கியமான நபர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதுல முக்கியமான விஐபியா கருதப்பட்ட நபர் தான் நிஷாந்த விக்ரமசிங்கவினுடைய மனைவியும் இன்னும் ஒரு அமைச்சரும் அங்கிருந்ததை சொல்லப்படுது. இவங்க 2 பேரும் சிங்கப்பூர்ல காத்து கொண்டிருக்கிறாங்க. அங்க புறப்பட இருந்த இன்னும் ஒரு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமா தாமதமாகி இருக்கு. எவ்வளவு நேரம் தாமதம்னு சொன்னா 1.5 மணித்தியாலம் தாமதமாகி இருக்கு. இதனால 1.5 மணித்தியாலம் மனைவியால காத்திருக்க முடியாதுன்னு சொல்லி மலேசியாவினுடைய கோலாலம்பூர் விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்கவுக்கு வர வேண்டிய விமானத்தை சிங்கப்பூருக்கு அனுப்பி 2 பேரையும் ஏற்றிக்கொண்டு அந்த விமானம் திரும்ப கட்டுநாயக்கவுக்கு வந்திருக்கு. இதில் பயணம் செய்த விமானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருந்தது. அதில் டிரான்சிட்டா வேற விமானங்களுக்கு பயணப்பட வேண்டியவர்கள் இருந்திருக்க முடியும். இவங்களுக்கான தங்குமிட வசதிகள் அந்த நிறுவனத்தால் தான் செய்து கொடுக்கப்பட வேண்டி இருந்திருக்கும். இதில் பெருந்தொகையான நட்டம் ஏற்படுதுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் 4500 அமெரிக்க டாலர் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மதிப்பிடப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2வது சம்பவமும் கொஞ்சம் விசித்திரமானது. 2 விமானங்கள் தொடர்பு 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த சம்பவம் பதிவாகுது. ஒரு விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பிரான்சுக்கு பயணம் செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருந்த சந்தர்ப்பம். இன்னும் ஒரு விமானம் மாலைதீவிலிருந்து கொழும்புக்கு வர இருந்த விமானம். மாலைதீவிலிருந்து கொழும்புக்கு வர இருந்த விமானத்தினுடைய பயணம் வழக்கம் போல தொழில்நுட்ப கோளாறு காரணமா கொஞ்சம் தாமதமாகுது. 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் தாமதமாகுது. ஆனா அந்த விமானம் அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் கிட்டத்தட்ட 75 பேர் இன்னும் ஒரு விமானத்தில் புறப்பட வேண்டியிருந்தவர்கள் பிரான்சுக்கு போக வேண்டியிருந்த நபர்கள் டிரான்சிட் ஃபிளைட்டா இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது மாலைதீவிலிருந்து கொழும்புக்கு வர்றது, கொழும்புல இருந்து இன்னும் ஒரு விமானம் மூலமா பிரான்சுக்கு பயணமாகிறது. 2 விமானங்கள் பயணத்தை ஆரம்பிக்க இருந்தது. மாலைதீவுல இருந்து கொழும்புக்கு உண்டு, கொழும்புல இருந்து பிரான்சுக்கு உண்டு.
அப்ப இந்த மாலைதீவு விமான பயணம் தாமதமானதுமே கொழும்புல இருந்து பிரான்சுக்கு போறதுக்கான விமான பயணமும் தாமதமாக்கப்பட்டது. இது சாதாரணமானது, வளமையானது. இதுல டிரான்சிட்ல போக வேண்டிய பயணிகள் வரும் வரைக்கும் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் வரைக்கும் இந்த விமானம் வெயிட் பண்றது சாதாரணமான வழக்கமான ஒரு நடைமுறை. அந்த மாதிரி இந்த விமானமும் தாமதமாகி கொண்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நிஷாந்த விக்ரமசிங்கவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்குது. இந்த அழைப்பு போனது இலங்கையில கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த பிரான்சுக்கு பயணமாக வேண்டிய விமானத்துல இருந்து ஒரு க்ரூ மெம்பர் போன் பண்ணி சொல்றாங்க, நீண்ட நேரமா இந்த விமானம் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு, என்னால் எப்படி வெயிட் பண்ணி கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு க்ரூ மெம்பர் இவங்க நிஷாந்த விக்ரமசிங்கவுக்கு சொன்னதா சொல்லப்படுது. இதுவும் வெளியமான விசாரணை அறிக்கையிலையும் தெரிய வந்திருந்தது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நடத்தின விசாரணையிலையும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. அந்த க்ரூ மெம்பர் சொல்றாங்க, இப்படி நீண்ட நேரமா இந்த விமானத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, என்னால் இருக்க முடியாம இருக்குன்னு சொல்லி சொன்னதும் அவர் உடனடியாக சொல்லி இருக்கிறார், வெயிட் பண்ண வேணாம், இந்த விமானத்தை உடனடியாவே எடுத்து நீங்க பயணத்தை ஆரம்பிங்க, பிரான்சுக்கு போங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தன்னுடைய காதலி காத்திருக்க முடியாது என்றதுக்காக இந்த விமான பயணம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா கிட்டத்தட்ட 19,500 அமெரிக்க டாலருக்கும் அதிகமான நட்டம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு இவருடைய இந்த ஒரு தீர்மானம் காரணமாக ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காகவும் இவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒன்று மனைவிக்காக விமான பயணத்தை மாற்றியமைச்சது, இன்னும் ஒன்று காதலிக்காக விமான பயணத்தை மாற்றியமைச்சது, மூன்றாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய பெருந்தொகையான பணத்தை செலவு செய்தார் என்ற 3 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு மாதாந்தம் 5 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான கொடுப்பனவு செலுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த பென்ஸ் கார், இன்னும் சில சொகுசு கார்களுக்கு மேலதிகமா மோசடியான விதத்தில் கபில சந்திரசேனவோட சேர்ந்து கொண்டு 2 பேருக்கு ஒத்து போகாட்டியும் மோசடியில் 2 பேரும் சேர்ந்து செயற்பட்டிருக்கிறாங்க. அதிசொகுசு வாகனங்கள் அவருக்காக இறக்குமதி செய்யப்பட்டது என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவருக்கு ஜாயல சீதுவ மாதிரியான கட்டுநாயக்க விமான நிலையம் அமைஞ்சிருக்கிற அந்த பிரதேசங்களை சுற்றி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தங்களுடைய சொந்த பணத்துல வாடகை செலுத்தி அவருக்கு 3 வீடுகளை பெற்றுக் கொடுத்திருந்தது. அவர் இரவு நேரத்தில் விமான நிலையத்துக்கு வரக்கூடிய நபர், பக்கத்திலேயே அவருக்கு வீடுகள் தேவைன்ற அடிப்படையில் விமான நிறுவனத்தினுடைய பணத்தில் வாடகை செலுத்தப்பட்டு அவருக்கு 3 வீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 3 வீட்டிலையும் அவர் வசிக்கிறதே கிடையாது. அடிக்கடி வந்து போகக்கூடிய நபர் வேற தேவைகளுக்காக அந்த வீடுகளை அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லியும் சில விசாரணை ஆணைக்குழுக்களினுடைய அறிக்கைகளில் சொல்லப்பட்டது என்ற செய்தி குறிப்புகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. இதையும் தவிர சில நபர்களுக்கு முக்கியமான பதவிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இதுவரைக்கும் இல்லாத, அந்த காலகட்டத்தில் அதுவரைக்கும் இல்லாத பதவிகளை தானா உருவாக்கி தனக்கு நெருக்கமான நபர்களுக்கு அந்த நியமனங்களை செய்திருந்தார் என்று சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த காதலின்னு சொல்லப்படுற பெண்ணுக்கு பிராண்ட் அம்பாசிடர் என்ற பதவியை கொடுத்திருக்கிறார். ஏராளமான விமான பயணங்கள் தான் விரும்பின இடங்களுக்கெல்லாம் அந்த க்ரூ மெம்பரா இருந்த பிராண்ட் அம்பாசிடர் பயணம் செய்திருக்கிறாங்க. பிசினஸ் கிளாஸ்ல 2 பேரும் சேர்ந்து பயணம் செய்திருக்கிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான மோசடிகளில் இவர் தொடர்பு பட்டிருக்கிறார். இதையும் தவிர இவருடைய பதவி காலகட்டத்தில் தான் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திலேயே மிக மோசமான ஒரு சம்பவம் சொல்லப்படுற, மிக மோசமான ஒரு மோசடி என்று சொல்லப்படுற விமான கொள்வனவு பதிவாகி இருந்தது. ஏர்பஸ் நிறுவனத்திலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு தேவையான ஏர்பஸ் கொள்வனவு செய்யறதுக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுது. இந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொள்றதுக்காக ஏர்பஸ் நிறுவனம் இதுல இருந்த முக்கியமான அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 16 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் கொடுக்கிறதுக்கு முன் வந்திருந்தது. இதுல உடன்பட்ட மாதிரி 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் ஏற்கனவே செலுத்தப்பட்டிருந்தது. இதுல நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர் தான் அந்த காலகட்டத்தில் பிரதம நிறைவேற்று அதிகாரியா இருந்த கபில சந்திரசேன சிஇஓவா இருக்கிறார். இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நிஷாந்த விக்ரமசிங்க அதனுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய பேர் நேரடியாக தொடர்பு படாட்டியும் கூட இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம் சொல்லியும் அரசியல் ரீதியில் சில குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி 2 மில்லியன் அமெரிக்க டாலர் கபில சந்திரசேனவினுடைய மனைவிட சிங்கப்பூர் வங்கி கணக்குக்கு போடப்பட்டு அதுக்கு பிறகு கபில சந்திரசேனவினுடைய ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டிருந்தது. அந்த பணம் வேற யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கப்பட்டது என்ற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மோசடியும் இவருடைய பதவி காலகட்டத்தில் தான் நடந்தது. அதை பற்றின விசாரணைகள் நடத்தப்படுமா இல்லையான்றதும் மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆனா இப்ப 3 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் அவருடைய விசாரணைகள் நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவிச்சிருக்கு. இந்த சம்பவம் பற்றியும் விசாரணை நடத்தப்படுமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.